படத்தில் எத்தனை கேமியோ? 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்களா? தளபதி விஜயோட கோட் இன்னைக்கு வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மங்காத்தாவோட வந்துட்டு 1000 மடங்கு பயங்கரமா இருக்கும், 1000 மடங்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. மங்காத்தா விட 1% கூட இந்த படம் வந்து முன்னாடி போகாது. முன்னாடி இல்லை, மங்காத்தா அளவுக்கே இந்த படம் வந்து கிடையாது. மங்காத்தா சீனே வந்து போட வேண்டியதே இல்லை. அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படியே நிறைய பேர் நினைப்பீங்க, இவன் வந்து அஜித் ரசிகர்ரா, அதனால படத்தை கழுவி ஊற்ற போறியா, இந்த ரிவ்யூ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா திட்டுறதுக்கு கீழே போயிடுவீங்க முழுசாக பார்க்காமையும். ஸோ அப்படி எந்த விஷயம் நம்ம பண்ணலை. படம் பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து ஜென்யூனாக தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ முழுசாக பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். கோட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து ஸ்குவாடில் இருப்பார். அவர் கூட வந்து பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் எல்லாருமே ஒரு டீமாக இருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க பிளான் பண்ணுவாங்க. விஜய் சார் போய் அட்டாக் பண்ணுவார். அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து மோகன் இருப்பார். அந்த ட்ரெயினை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. மோகன் மட்டும் இருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தால் மோகன் மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து அவரோட ஃபேமிலியும் குழந்தையும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பிளாஸ்ட் பண்ணதில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இறந்துருவாங்க. மோகன் மட்டும் தப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் பழி வாங்குறாரு. அந்த 20 வருஷம் அவர் என்ன பண்ணாரு, இப்போ வந்து எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றத படத்தோட மீதி கதை. இந்த பழி வாங்குறதுல வந்து விஜய் சார் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்றத மீதி வந்து சொல்றாங்க. ஸோ வந்து படத்தோட கதையை கேட்கும்போது கண்டிப்பாக 70s 80s வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். கண்டிப்பாக நீங்கள் எந்த படத்தையும் யோசிக்க வேணாம். விஜயகாந்த் சார் படமே இந்த படத்தை விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவருக்கு வந்துட்டு இது மட்டும் ட்ரிபியூட் கொடுக்கல, அவங்க அவரோட படத்தையே அவரோட ஒன்லைனையே எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இவ்வளவுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எஸ்ஏசி சார் வந்து விஜயகாந்த் சாரை வச்சு ராஜதுரைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தோட ஒன்லைனும் இந்த படத்தோட ஒன்லைனும் ஒன்று. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ அதை எடுத்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கதை பழசாக இருக்குது. நிறைய டேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லைனாக பார்க்கும்போது பழைய படங்களோட ஒன்லைன்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து கதையே கம்மி தான், ஒரு 10 கதை தான் சுற்றி சுற்றி வரும். ஸோ அதனால் வந்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், மற்ற ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித் சார் ரசிகர்கள் பார்க்குறதுக்கோ இல்லை மற்ற இன்னும் விஜயகாந்த் சார் ரசிகர்கள், இன்னும் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்காக வச்சாங்களா, இல்லை அது வந்து தேவைப்பட்டுச்சுன்னு வச்சாங்க. ஏன்னா நிறைய உள்ள சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு கேள்வியும் வருது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாதான் படம் ஓடுன்னு வெங்கட் பிரபு நினைச்சிட்டாரா என்னமோ தெரியல. ஆனால் நிறைய சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸ் வந்து படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல மட்டும் கேள்வியில் இருந்தது. மற்றபடி எல்லா தரப்பு ரசிகர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான். ஒரு டைம் தான் பார்க்க முடியும். ஆக ஓகோன்னு சொல்றவர்களுக்கும் அந்த படம் வந்து அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பட் வந்துட்டு நம்ம வேற மாதிரி யோசிச்சிருந்தோம். அது ஏதோ சிம்பிளா முடிச்ச மாதிரி இருக்கு. அது வந்து இது வைக்கணும், விஜயகாந்த் சாருக்கு வந்துட்டு நம்ம ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் வச்ச மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அவருக்கு வந்து நீங்கள் அவர் உள்ள இந்த மாதிரி ஏஐல நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரோட கதையவே எடுத்துட்டீங்க. நீங்கள் அழகாக சொல்லியிருக்கலாம், விஜயகாந்த் சாருக்காக வந்து நாங்கள் அவர் நடித்த படத்தோட ஒன்லைன் எடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டே ஒரு படம் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணலை. அதே மாதிரி விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே வந்துட்டு இந்த படத்தில் ஆக்டிங் வந்து லியோ படத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஒரு எமோஷனலான சீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சூப்பராகவே நடிச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் 2 விஜய் நடிச்சிருக்காங்க. அப்பா விஜய் வந்து ஒரு மாதிரி நடிச்சிருப்பாரு, பையன் விஜய் ஒரு மாதிரி நடிச்சிருப்பாரு. 2க்கும் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நடிப்பை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் அவரோட வேலையை வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி காமெடி கொஞ்சம் தான் இருக்கு. பிரேம்ஜி கூட ஒரு 2-3 சீன்ல இருக்கும். அதே மாதிரி யோகி பாபு வந்து ஒரு 2-3 சீன் வருவார். காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரேம்ஜி வந்து இவரோட டயலாக்கே பேசுறது,
அதுக்கு வந்து இவர் வந்து கவுண்டர் கொடுக்குறது. அதே மாதிரி இந்த பக்கம் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், காந்தி, இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அது உண்மையிலே தியேட்டரில் வந்து எல்லாருமே பயங்கரமாக ரசித்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. யாருக்கும் பெரிய ஸ்கோப்லாம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. மோகனுக்கெல்லாம் சுத்தமாக வந்துட்டு படத்தில் சீன்ஸே ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் போர்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. விஜய் சார் வீட்டில் பண்ணக்கூடிய அந்த ஃபன்னான விஷயங்கள், அதே மாதிரி ப்ரீ இன்ட்ரோல் போர்ஷன், அதாவது ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் உட்கார வச்சிடணும், படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சீனை வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரீ இன்ட்ரோல் போர்ஷன் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு எப்படி சொல்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு கணிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய படம் பார்க்குறவங்க இல்லை சினிமா பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதை பற்றிலாம் நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறவங்க அப்படிலாம் இருக்குது அப்படின்னு ட்ரெய்லர் டீகோடிங்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்துட்டு நமக்கு ட்விஸ்ட்டாக இது அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தோணவே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. பட் இன்ட்ரோல் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதான் நம்ம சொல்கிறத எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், இது ஒர்க் அவுட் ஆனாலே படம் வந்து பாதியில் முக்கால்வாசி கடந்துடும், ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், நிறைய இடத்துல லேக் ஆகிற மாதிரி ஃபீல் வரும். ஓவரால் பார்க்கும்போது பெருசாக வந்து போர் அடிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல வந்து என்னடா ஒரு மாதிரி படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னு தோணும். அடுத்த ஒரு அந்த சீன் பார்த்துட்டு அடுத்த சீன் போகும்போதே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு ஹை மூமெண்ட் வந்து கொடுத்துருவாரு. அப்படியே கொஞ்சம் ரேஷியாக கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணி நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸை உள்ளே வச்சு நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பெருசாக வந்து பாதிக்கலை. ஸோ படம் வந்து ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாடல்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பாட்டு வந்து பெருசாக எந்த பாட்டுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. முக்கியமாக பிளேஸ் பண்ண இடம் வந்து தேவன் அந்த பாட்டை வைக்கணுன்றதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர இந்த இடத்துலலாம் பாட்டு வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த மாதிரி இருக்குது. பாட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் பிஜிஎம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்துட்டு நிறைய இடங்களில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் விஜய் சாரோட வாய் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணலை. பட் வந்து பெருசாக பாதிக்கலை, நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் காரணமாக தான் வந்து இங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க போகணுன்றதுக்காக இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வச்சாங்களா, அதுக்காக இப்படி எழுதுனாங்களா அப்படின்லாம் தோணுது. பெரிய இன்டர்நேஷனல் கண்டென்ட்டுங்கன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பழி வாங்குற கதை வந்துட்டு இன்டர்நேஷனல் கண்டென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. பழி வாங்குற கதை அப்படின்னா என்ன சொல்கிறது, வேறு மாதிரி இப்போ வந்து ரா ஏஜென்ட்டு, ஃபீல்டு ஆஃபீஸர், ஸ்குவாடில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பழி வாங்குறாங்கன்னா பரவாயில்ல. இது வந்து ரொம்ப வந்து உள்ள குறுகிருச்சு. பழைய படங்கள் வந்து 80s 70s இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வைக்காதீங்க, சிம்பிளாக போங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் முக்கியமாக ரிவ்யூ பார்க்காம போங்க. படத்தை ஒன் டைம் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க என்பது எவ்வளோ ரெஃபரன்ஸு.